ஆடிவா 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 ஆன பிறந்தவளே ஆடிவா உயர் தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 இடை என்னும் கொடியாட நடமாடிவா குழல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா இடை என்னும் கொடியாட நடமாடிவா குழல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா தடை மீறி போராட சதிராடிவா தடை மீறி போராட சதிராடிவா செந்தமிழே நீ பகை என்று முடிசூடி வா ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா புகழ் தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 மயிலாட வான்கோழி தடை செய்வது மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்லவோ மயிலாட வான்கோழி தடை செய்வது மான்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்கவோ ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா புகழ் தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா 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 உயிருக்கு நிகர் இந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ உயிருக்கு நிகர் இந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ ஆடிவா 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 ஆட பிறந்தவளே ஆடிவா புகழ் தேட பிறந்தவளே பாடிவா ஆடிவா ஆடிவா ஆடிவா. மன்றத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்வினை உடனிருந்து ஒருங்கிணைப்பதற்காக மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம் அவர்களை அன்போடு விழா மேடைக்கு அழைக்கின்றோம். இது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க விழா. அந்த 40 இலக்கிய அமைப்புகளும் வெறும் பெயரோடு நிற்கலை, அதுதான் இங்கே முக்கியம். பெயர் சார்ந்து அப்படியே நிறுத்தி விடலை. மாதம் தவறாமல் கூட்டங்கள், ஆண்டு விழாக்கள், இன்னும் இலக்கிய திறனாய்வு விழாக்கள், இன்னும் எத்தனையோ விழாக்களை கையெடுத்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அதனால் திருநெல்வேலியை சேர்ந்த நிறைய தமிழ் அன்பர்களுக்கு விருது வந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் கூட நம்முடைய நல்லாசிரியர் செல்லப்பா ஐயா அவர்களுக்கு கியாப்பை விஸ்வநாதன் விருதை நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி சிறப்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விருது பட்டியல் அறிவித்தாலும் அதில் திருநெல்வேலியை சேர்ந்தவங்க எப்படியாவது இடம் பிடிச்சிருந்தாங்க. அது எந்த விருதாக இருந்தாலும் சரி. நெல்லை ஜெயந்தா அவர்கள் நம்ம தேவநல்லூரை சேர்ந்தவங்க. பிரபல திரைப்பட பாடலாசிரியர், கலைஞர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். கலைஞருடைய கடிதத்தில் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு பாராட்டப்பட்டவர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அவர்களுக்கு பாரதி விருது வழங்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலியில் எல்லாருமே நல்ல தமிழ் பணி ஆற்றிட்டு தான் வராங்க.
நம்ம அம்பையில் 2 அமைப்பாக திருக்குறள் அறக்கட்டளைன்னு ஒரு பேரில் நடத்துகிறாங்க, நம்முடைய அம்பை தமிழ் இலக்கிய பேரவைன்னு நடத்துகிறாங்க. பாப்பாக்குடியில் நம்ம முருகண்ணை பைந்தமிழ் பேரவைன்னு நடத்திட்டு வராங்க. ஆழ்வார்குறிச்சியில் திருவள்ளுவர் கழகம் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. தென்காசி திருவள்ளுவர் கழகத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான பல்வேறு இலக்கிய அமைப்புகள் எல்லாருடைய நோக்கம் தமிழ் நிலைத்து நீடித்து வாழணும்னா நல்ல தமிழில் பேசணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கு ஆங்கிலம் கலந்து பேசுவது வெகு இயல்பாயிட்டு. அது ஆங்கிலம்னு தெரியாமலேயே படித்தவர்கள்லேருந்து படிக்காத பாமரர்கள் வரை எல்லாருமே ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதவங்க யாருமே கிடையாது. தன்னை அறியாமலே அது வந்துடுது. ஸோ அந்த நிலைமை கொஞ்சம் இவ்வளோ வேகம் தேவையில்லை. அதாவது தேவைப்படுற இடத்துல எந்த மொழியும் பயன்படுத்திக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, ஆங்கிலத்தில் தான் பேசணுன்னா பேசுங்க, தூய ஆங்கிலத்தில் பேசுங்க. வடநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, இந்தி மொழியில் தான் பேசணுன்னா பேசுங்க தெரிஞ்சா, அதை பற்றிலாம் தப்பே கிடையாது. ஆனால் 2 தமிழர்கள் சந்தித்து கொள்ளும்போது அல்லது ஒரு தமிழ் தொலைக்காட்சி ஒளி வாங்கிய நீட்டும் போது சூப்பர் ப்ரோக்ராம், சூப்பர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அருமைன்னு கூட வரமாட்டேங்குண்ணே, எனக்கு தான் 1-2 வருது. அவங்க சொல்கிற என்னென்ன வார்த்தையில் கூஸ்பூம்னா என்னது சாமி, கூஸ்பூம்னா அதுதான் கேட்க, கூஸ்பூம்னு ஏதோ ஒரு வார்த்தை இந்த ஜென்னி செட்டுன்னு வேற வச்சுக்கிட்டதாக. ஜென்னி செட்னா காவாலி பிள்ளைகள்னு அர்த்தமா? சின்ன இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அது வேற என்ன 2K கிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தாங்க, 90 கிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தாங்க, வேறு வழி இல்லை, ஜென்னி செட்னு வச்சாச்சு. இடத்துல ஜென் டபிள்யூ ஜென்னி ஒய் என்ன அப்படி வந்துடும் நினைக்கேன். ஆக அவங்களால ஆங்கிலம் கலக்காமல் பேசவே முடியலை. முடிஞ்ச அளவு தவறுங்க. எப்பா குப்பை இருக்கத்தான் செய்யும் வீட்டுக்குள்ளே, குப்பையாக இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். குப்பை எங்கேயாவது 1-2 இருக்கத்தான் செய்யும், அதை பற்றி தப்பு கிடையாது. குப்பையே வீடாக இருந்தால் அப்போ நாம் ஒழுங்காக இல்லைன்னு தானே அர்த்தம், நாம் ஒழுங்காக பணியாற்றலைன்னு தானே அர்த்தம். என்ன படுக்கையை சுற்றி குப்பையாக போட்டுக்கிட்டு நடுவில் படுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை. நம்மளால் முடிஞ்ச அளவு தூய்மைப்படுத்தணும். அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவு வார்த்தைகளை கொஞ்சம் தாமதம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன மொழிபெயர்க்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒருத்தர் நம்ம மைக்கை நீட்டுறாரு, மைக்குன்னு நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன்னா, இப்போ நான் அதை மாற்றணும். இப்போ ஒருத்தர் ஒளி வாங்கிய நீட்டுறாரு அப்படி சொல்லணும், சில நேரம் கொஞ்சம் தாமதமாகும். அவர் எதுக்காக அந்த ஒளி வாங்கிய நீட்டினாரோ முதல்ல நான் சாதாரணமாக எப்படி வரும்னா அந்த சப்ஜெக்டை யோசிங்க அப்படின்னு வரும். ஆனால் என்ன சொல்லணும், முதல்ல எதுக்காக நேரம் முதல்ல அந்த கருத்து என்னன்னு சிந்திங்க. முதல்ல ஒரு திரைப்படத்தை பற்றி கேட்குறாரா, இல்லாட்டி ஒரு பொங்கல் திருநாளை பற்றி கேட்குறாரா, இல்லாட்டி பொதுவாக நூல்களை பற்றி கேட்குறாரா, அதை முதல்ல உள்வாங்குங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவன் ஒளி வாங்கி நீட்டினவன் கொஞ்சம் பொறுப்பான், ஒன்றும் அவசரம் இல்லை, அப்படி போனால் போன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நாம் சில நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த நூல் பற்றியோ அந்த திரைப்படம் பற்றியோ அல்லது அந்த சூழ்நிலையை பற்றியோ சொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், முடிந்த அளவு. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ உள்ள குறிப்பாக இளைஞர் பெருமக்கள், இளைஞி பெருமக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற வேண்டுகோள் அதுதான், முடிந்த அளவு நல்ல தமிழில் பேசுங்க. அப்புறம் யார், அப்போ நம்முடைய குழந்தை அப்புறம் எப்படி பேசும்? அப்போ ஒரு காலகட்டத்தில் வரும்போது, அதாவதுப்பா முன்னாடி வடமொழி கலந்து மணிப்பிரவாள நடைன்னு ஒன்று இருந்தது. நீங்கள் பழைய வாசிப்பாளர்களுக்கெல்லாம் தெரியும். அதில் முக்கால்வாசி சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும், இல்லாட்டா பெரியவாள் பேசுகிற வார்த்தைகள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி ஒரு காலகட்டத்தில் அண்ணா, பெரியார், கலைஞர் போன்றவர்களாம் அந்த வார்த்தை தூய்மையை, பெரியாரை கூட அந்த தமிழ் வார்த்தை தூய்மையை கொண்டு வர முடியாது. அண்ணாவும் கலைஞரும் செய்த ஆகப்பெரும் புரட்சி தமிழை தூய்மைப்படுத்தியது. என்னைக்கு எங்க வேணாலும் சொல்லலாம். அந்த தூய்மைப்படுத்தப்பட்ட தமிழ் இன்றைக்கு ஆங்கில மோகத்தினால கொஞ்சம் பழையபடி அழுக்கேறி இருக்கு. இல்லை, ஒவ்வொரு அழுக்கா சேர சேர நம்ம தொடச்சி வைக்கிறது தான் நம்ம கடமை. வீட்டில் பித்தளை விளக்கு இருக்குது, இதை அழுக்காகாமல் மின்னிக்கிட்டேவா இருக்கும். அது கொஞ்சம் அழுக்காச்சுன்னா தொடச்சி வைக்கணும். நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்கவோ 3 மாதத்துக்கு ஒருக்கவோ, அப்புறம் தான் அந்த விளக்குக்கு அழகு.
தமிழ் மொழியும் ஒரு விளக்கு மாதிரி எப்போதும் அழகாக இருக்கணும். அதை நீங்கள் நினைங்க. அழுக்கு வச்சுன்னா தொடச்சி வைங்க. அந்த மாதிரி ஒரு துடைக்கிற பணியில் ஒரு பணியாக அந்த பரிசோடு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பெருமைக்குரிய தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்கள் அனுமதித்திருக்கிறாங்க. இது போன முறையும் நடந்தது. அது எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததுனால இந்த ஆண்டு விழாவும் நீர் இதுக்கு தாம்பியா டைம் பாஸ், பொழுதுபோக்கு, உனக்கு ஒரு அரை மணி நேரம் உண்டு, அந்த பொழுதை எனக்கு ஆண்டு விழாவில் சரி பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறது தான் நம்முடைய பாமணி அவர்களுடைய கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்ற தூய தமிழ் பற்றாளர் பாருங்க. என் மேலே நம்பிக்கை வராது. இவன் எப்போ பார்த்தாலும் இவனே பாதிக்கு மேலே இங்கிலீஷ் கலந்து பேசுதான், இவன் என்னத்தையா கவனிப்பான் அப்படின்னு உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வராதுங்கிறதுக்காக தூய தமிழ் பற்றாளர் சிவசெல்வ மாரிமுத்து வலது கை பக்கம் வச்சிருக்கேன். அவரை செக் பண்ணோம்ல, அவரை சரி பார்க்கறதுக்கு இடது கை பக்கம் நம்முடைய மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் அவர்களை வச்சுருக்கேன். கார்பரேட் கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க. அது ஒரு அமெரிக்கன் கொலாபரேஷனில் வந்த கார்பரேட் கம்பெனி அது. அப்போது நீங்கள் அங்கே அவன் பயோடேட்டா கேட்குறான், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறான், அதுக்கப்புறம் உங்களுடைய புதிய ஐடியா டெவலப்மெண்ட்டுக்கான புதிய ஐடியாலாம் கேட்குறான். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சுருக்கமாக அந்த சம்மந்தப்பட்ட எம்டி இருக்கிறாரு, அதோட ஆய்வாளர்கள் அதெல்லாம் இருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் நடத்துகிறவங்களாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி இப்போ பதிலுக்கு ஆள் கிடையாது, கான்வர்சேஷன் மாதிரி பண்ணதுக்கு நீங்களாக இருக்கிறதா நினச்சிக்கிடணும். நினச்சிக்கிட்டு நீங்கள் அது கேள்வி பதிலாக சொன்னாலும் சரி, இல்லை 2 நிமிஷத்தில் அப்படியே என்ன சொல்லுவான் உரையாக ஆற்றினாலும் சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதுதான் விஷயம். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். அருமை. வணக்கம் ஐயா. என்னுடைய சுய குறிப்பை நீங்கள் கேட்டீர்கள். எனது பெயர் சா இலக்குமணன். நான் எம்ஏ பிஎட் படித்திருக்கின்றேன். உங்களுடைய நிறுவனத்திற்கு என்ன தேவையோ அந்த தகுதிகளை நான் பெற்றிருப்பதாக எண்ணுகின்றேன். என்னுடைய முந்தைய அனுபவத்தை நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த அமைப்பிற்கு தேவையான பயிற்சிகளை நான் ஏற்கனவே பெற்று வந்திருக்கின்றேன். நீங்கள் எனக்கு இந்த பணியினை வழங்குவீர்களானால் நான் என்னுடைய முழு திறமையையும் உங்களுக்கு காட்டி உங்களுடைய நிறுவனம் வெற்றியை அடைவதற்கு வேண்டிய ஆயத்தமான பணிகளை செய்வதோடு என்னோடு உடன் பணியாற்றக்கூடிய நண்பர்களையும் இணைத்து அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளையும் அளித்து அவர்களையும் என்னோடு இணைத்து கொண்டு உங்களுடைய நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு முழு முயற்சியாக பாடுபடுவேன் என்பதில் சிறிதும் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே ஒரு குடும்ப பொறுப்பினை மிகச்சிறப்பாக, குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்வார்கள், அதுபோல் நான் என்னுடைய குடும்ப பொறுப்புகளை எல்லாம் மிக கவனமாக மிகச்சரியாக இதுவரை செய்து வந்திருக்கின்றேன். ஆகவே என்னுடைய முதலாளியாகிய நீங்கள் எனக்கு இந்த பணியை வழங்குவீர்களானால் இதையும் என்னுடைய குடும்பம் போல் எண்ணி இங்கு இருக்கக்கூடிய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை எவ்வாறு நான் கவனித்து வழிநடத்தி செல்கின்றனோ அதுபோல் அவர்களை வழிநடத்தி சென்று இந்த நிறுவனத்தின் நல்ல வளர்ச்சிக்கும் நல்ல லாபம் அடைவதற்கும் வேண்டிய வழிவகைகளை செய்வேன் என்பதை உறுதியாக உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் இந்த பணியினை சிறிதும் ஐயமின்றி என்னிடம் வழங்கலாம் என்றும் நான் அதற்கு தகுதியானவன் என்றும் நான் உறுதியாக நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் எனக்கு அந்த பணியை வழங்க கொடுங்க. ஆமாம், முதல் போட்டியாளரே 2 நிமிஷத்தை நிறைவு செஞ்சுக்கிட்டாங்க. அது ஒன்று. முடிஞ்ச அளவு ஆங்கிலம் கலக்காமல் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த போட்டியாளரை நம்ம பார்ப்போம். ஒரு புது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதுக்கு இபி கனெக்ஷன் தேவைப்படுது. அதுவும் ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷன் தான் தேவைப்படுது. அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவங்க அதுக்கு எத்தனை ஆம்பியர் அதெல்லாம் கேட்பாங்க இபி ஆஃபீஸில். ஸோ நீங்கள் இபி ஆஃபீஸில் போய் அந்த 3 ஃபேஸ் கனெக்ஷனுக்காண்டி விவரத்தை சொல்கிறீங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஒயரு மீட்ரு பாக்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், இதெல்லாம் வரும், இவ்வளோ இத்தனை தான் வரும், நீங்கள் எனக்கு சீக்கிரத்தில் குறிப்பிட்ட நாளில் அந்த 3 ஃபேஸ் கனெக்ஷனை லைன்மேன் மூலமாக கொடுத்து அனுப்புங்க. ஆமாம், நாங்கள் சீக்கிரம் பால் காய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் விடுக்கிறீங்க. வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் வெங்கடேஷ். நான் அம்பாசமுத்திரம் பகுதியில் புதிய வீடு கட்டி
கட்டியிருக்கிறேன். அந்த இடத்துல மின் இணைப்பு வழங்குவதற்காக தங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் ஐயா. அந்த வீட்டில் எல்லா இணைப்புகளும் மின்சார பொருட்கள் பயன்படுத்துவதற்கான அனைத்து இணைப்புகளும் இருக்குதுங்க. அதில் குறிப்பாக உங்கள் மின் நிறுவனத்தின் மூலியமாக முழுமையாக ஒளி கிடைத்திட தாங்கள் எனக்கு எங்களுடைய இல்லத்திற்கு, புதிய இல்லத்திற்கு முழுமையாக ஒளி கிடைத்திட உதவி செய்யுமாறு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. தங்களுடைய உதவியாளர், மின் பணியாளர், அலுவலக உதவியாளர்கள், இந்த மின்சாரம் சார்ந்த உதவியாளர்கள் இருந்தாங்கன்னா எங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வீட்டில் புது இல்லத்திற்கு தாங்களும் வருகை புரிந்து ஒளிமயமான இல்லமாக மாற்றி தருமாறு தங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. ஆகவே தங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று அலைபேசி வழியாக தெரிவித்தால் எங்கள் வீட்டில் அனைவரும் உங்கள் வருகைக்காக காத்திருப்போம். கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் மின்சாரம் கேட்டீங்க, ஆனால் மும்முனை இணைப்பு கேட்கல. நான் உங்களை மும்முனை இணைப்பு தான் கேட்க சொன்னேன். அதுக்கு தான் 3 ஃபேஸ்ன்னு சொன்னேன். ஆமாம், பொதுவாக முதல்ல மின் இணைப்பு தாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறதுலே ரொம்ப குறியாக இருக்கிய. சீக்கிரம் நான் பால் காய்ச்சணும், வந்து சாப்பிட வாங்க சாமி அப்படின்னு. சரி, ரைட். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப அழகி, அதனால் ஒரு புது டைரக்டர்கிட்ட போய் ஹீரோயின் சான்ஸ் கேட்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா, அந்த மாதிரி அந்த எமோஷ்னலாக எதுவும் பேச வருமா, இல்லாட்டி எப்படி உங்களோட வைப் எப்படி இருக்குது, டீனேஜோட ஒத்து போகுமா, அந்த மாதிரி நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா, பயாலஜி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் அந்த டைரக்டர் கேட்குறாரு. அதோடு கூட ப்ரொடியூசர் நான் இனிமே தான் பார்க்கணும், நீங்கள் எதுவும் ப்ரொடியூசர் வச்சுருக்கீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு இந்த டைரக்டர். இதுக்கெல்லாம் வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக ஒரு 2 நிமிஷத்தில் அவரை ஒரு ஒத்துக்கிற வைக்கிற மாதிரி பேசுகிறோம். இப்பொழுது நீங்கள் அனைவரும் தான் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நான் உங்களிடம் என்னை பற்றி சுய அறிமுகம் செய்கிறேன். எனக்கு நலம்தானா நலம்தானா என்ற பாடலில் வரும் பத்மினி அம்மா அளவிற்கெல்லாம் பரதநாட்டியம் தெரியாது, நாட்டியமும் தெரியாது. ஆனால் என்னால் முடிந்த அளவிற்கு சுமாராக ஆடுவேன். கற்றுத்தந்தாலும் ஆடுவேன், பரிசோதனை செய்யலாம். பிறகு நாடகங்களில் நடித்துள்ளேன், பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும். அதில் முகபாவனைகள் எப்படி இருந்தது என்று என்னுடைய வகுப்பாசிரியர்களிடம் கேட்டால் நன்றாக சொல்வார்கள். ஏனென்றால் அப்பொழுது நான் கண்ணகி வேடத்தில் நடித்திருந்தேன். என்னையா நீங்கள் என்னை தேர்வு செய்வீர்களா மாட்டீர்களா? தூய தமிழ் பற்றாளரே இப்படி கேட்டால் கோபம், இதுதான் கோபம். எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த உடைக்கு என்ன, என் அழகுக்கு என்ன, வேதியியலுக்கு என் கணவரைத்தான் அழைத்து வர வேண்டும். எப்பொழுது வந்தாலும் என் பெண்ணுடன் சென்று விடுகிறார். நான் என்ன செய்ய சென்று விடுகிறாரே. இதற்கு மேல் எனக்கு வேறு வேலை இல்லையே. அதனால் நீங்கள் என்னை எப்படியாவது தேர்வு செய்து விடுங்கள். என்னையும் ஒரு 4 பேர் பார்க்கட்டும் என்று எனக்கும் ஆசை இருக்காதா? எப்பொழுது பார்த்தாலும் என் கணவர் மட்டும்தானே என்னை பார்க்கிறார், நானும் அவரைத்தானே பார்க்கிறேன். சொல்லுங்கள். கோபம் முடிந்து விட்டது, சிரிப்பு முடிந்து விட்டது, ஹாஸ்யம் முடிந்து விட்டது. சரி, வைத்துக் கொள்ளுங்கள். வராதா? சரி, வராது. 1 மார்க்கு குறைத்து விடுங்கள், 1 மதிப்பெண்ணை குறைத்து விடுங்கள். கோபமும் முறைந்து விட்டது, நேரமும் முடிந்து விட்டது. இதற்கு மேலும் என்னை நடிகையாக தேர்வு செய்யவில்லை என்றால் முக்கியமான ஒண்ணு விட்டீங்களே, நீங்க தயாரிப்பாளரை நான் தயார் செய்கிறேன். என் கணவர் தயாரிப்பாளராக வருவார், என்னை நம்பி படம் முன்வைப்பார். போதுமா ஐயா? நேரம் முடிந்து விட்டது. அது அப்பவே முடிஞ்சிட்டு, இதற்கு மேல் வரிகள் வரவில்லை. நன்றி. அது அப்போ தயாரிப்பாளர் கூப்பிடறதுக்கு முன்னாடியே நேரம் முடிஞ்சிடுச்சு. எங்களால் குற்றம் கண்டே பிடிக்க முடியலையே சாமி, என்னன்னு தெரியலையே. இப்போ எப்படி எல்லாரும் இவர் பாமணி சார் பாடு தான் திண்டாட்டம். 4 ஃபஸ்ட்டுன்னா நான் 4 ஃபஸ்ட் ப்ரைஸ்னு எழுதி கொடுத்துருவேன். ஆமாம், அவள் தான் பார்க்கணும், போய் திருப்பி கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்.
தொடர்ந்து நம்முடைய நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷன் போகிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோர்ஸோட இன்ஸ்டியூஷன் போய் அந்த கேட்ரிங் படித்தனால அதோட என்ன யூசஸ்லாம் என்ன யூஸ், அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. ஏன்னா பொண்ணை சேர்க்கறதுக்காக நீங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க. முதல்ல அவர் என்ன பதில் சொல்லுவாரோ 2 நிமிஷம் கழித்து பார்த்துக்கிடுவோம். என்னுடைய மகள் சமையற்கலையில் முதுகலை படிப்பு முடித்திருக்கிறாள். அவளுக்கான மேலும் மேற்படிப்பு படிப்பதற்காக தங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளோம். இதற்கு சரியான வேலைவாய்ப்பு இருக்கிறதா, எத்தகைய வாய்ப்பு இருக்கும், அதனால் என்ன பயன் கிடைக்கும், அதனால் ஊதியம் எந்த அளவு வரும் என்பதை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நான் மேற்கொண்டு தங்கள் நிறுவனத்தில் என் மகளை மேற்படிப்பு படிக்க விருப்பமா இல்லையா என்பதை தெரிவு செய்வேன். மேலும் தங்கள் நிறுவனம் மிகவும் பெரிய நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு சிறந்த சமையற்கலைஞர் பட்டமெல்லாம் வாங்கியிருப்பதாக அறிந்தேன். ஆதலால் தங்கள் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்தேன். மேலும் மிகவும் சிறப்பாக அந்த படிப்பை முடித்து பணியேற்கிறதற்கு வாய்ப்பும் வழங்கி அயல் நாட்டில் சென்று தொழில் வாய்ப்பு கிடைப்பதற்கான அத்தனை ஏற்பாடும் செய்து தரும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. 1 நிமிஷம்தான் நின்றுக்கிறீங்க. ஆமாம், அது எந்த விதத்தில் இறங்குங்கிறது எனக்கு தெரியாது, அது கூடி முடிவு செய்வோம். சரி, பேசிய வரைக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்முடைய நல்ல தமிழில் பேசுவதற்காக பூங்கோதை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இருக்க முடியாதுல்ல, அவர் வேலைக்கு போகணுன்னு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நோக்கி போகிறீங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்கிட்ட அந்த எம்டியை போய் சந்திக்கிறீங்க. எம்டியை போய் சந்திச்சுட்டு வழக்கமான கேள்வி தான், அவர் நர்ஸ் எங்கே படித்தீங்க, நர்ஸுக்கான ஒரிஜினல் டியூட்டி என்ன, அந்த மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு நீங்கள் என்ன மந்த்லி சேலரி என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஸோ டே அண்ட் நைட்டு இங்கே பணியாற்ற வேண்டி வரும், அதுக்கெல்லாம் ஓகேவா, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறார். நீங்கள் அதுக்கான பதிலை அவர்கிட்ட சொல்கிறீங்க. ஐயா, நான் செவிலியர் படிப்பை 4 ஆண்டுகள் படித்திருக்கிறேன். 10 வருட அனுபவம் எனக்கு மிகுந்திருக்கிறது. நான் காலை முதல் இரவு வரை பணி செய்ய தயாராக இருக்கிறேன். உங்கள் மருத்துவமனையில் தங்கும் விடுதி இருக்கிறது எனக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் மருத்துவமனையில் எனக்கு பணி கொடுத்தால் மிகவும் சிறப்பாகவும் கவனமாகவும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த பணி எனக்கு மிகவும் லாபகரமாக இருக்கும், எங்கள் குடும்பத்துக்கும் உதவிகரமாக இருக்கும். என்னுடைய சேவை மனித நேயத்தோடு சேவை அடிப்படையிலும் நிறைந்து இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். மேலும் நான் சேவை மனதுடன் செய்வதால் உங்கள் மருத்துவமனைக்கு மேலும் உதவிகரமாக இருக்கும். என்னுடைய பணி சிறக்க நீங்கள் மருத்துவர்களாகிய நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவுவீர்களானால் என்னுடைய பணி தொடர்ந்து இந்த மருத்துவமனையை நீடித்து நிலைத்திருக்கும் என்று நான் மனமகிழ்ச்சியுடன் உங்கள் மருத்துவமனையில் பணியாற்ற விரும்புகிறேன் ஐயா. நன்றி ஐயா, வணக்கம். ஆமாம், இப்போ தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபர்னிச்சர் என்ன உண்டு, சோஃபா செட்டு, பீரோல் கீரோல் எல்லாம் வாங்கணும். ஆமாம், அது வாங்கிறதுக்கு ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறீங்க. ஃபர்னிச்சர் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. என்ன அதோட பில் எவ்வளவு உங்கள் மேக்ஸிமம் லிமிட் என்ன, இதெல்லாம் அவர் கேட்குறாரு. உங்கள் மேக்ஸிமம் லிமிட் என்னென்ன பொருள்லாம் வேணும், உங்கள் மேக்ஸிமம் லிமிட்டும் என்ன, ரூபா எவ்வளோக்கு வேணும் அப்படின்லாம் விசாரிக்கார். நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஒட்டு மொத்தமாக பதில் சொல்லுறீங்க 2 நிமிஷத்தில். சரியா? நீங்கள் எந்த பொருள்லாம் கடையில் எடுக்கீங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ஐயா, நான் டவுனில் இருந்து வரேன். என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். அதில் நான் உங்கள் கடையில் இருக்க பொருட்களெல்லாம் வாங்க வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வந்திருக்கேன். கல்யாணத்துக்கு புது பொண்ணுக்கு என்னெல்லாம் பொருட்கள் உண்டோ அதெல்லாம் என்கிட்ட காமிங்க. நான் அதை செலக்ட் பண்ணி எந்த பொருள் நல்லாயிருக்கோ அதை நான் பார்த்து எடுக்கேன் சார். குளிர் சாதன பெட்டி எவ்வளவு ஐயா? 15,000மா? சரி, அது வேணும். நாற்காலி எவ்வளவு ஐயா? 2,000மா? சரி, நாற்காலியில் ஒரு 6 நாற்காலி தாங்க.
அடுத்தது வேறு என்ன ஐயா இருக்குது? தொலைக்காட்சி பெட்டி இருக்கா? அதில் ஒரு தொலைக்காட்சி பெட்டி தாங்க. அது எவ்வளோ ஐயா? அது 10,000-மா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்தது சாப்பிட்ற மேசை இருக்கா ஐயா? ஆமாம், அதில் ஒரு 2 தாங்க. அது எவ்வளோ ஐயா? அது ஒரு 2,000-மா? சரி, இருக்கட்டும். வேறு என்ன இருக்கு ஐயா? வேறு மாவரைக்கும் இயந்திரம் இருக்குது. மாவரைக்கும் இயந்திரம் 1 போதும். சரி, அது எவ்வளோ ஐயா? அது ஒரு 8,000. சரி, அதையும் தாங்க. அடுத்தது மின்விசிறி வேணும் ஐயா, அது ஒரு 2 தாங்க. அது எவ்வளவு? அது 5,000 தான். 5,000னா 2 தந்துடுங்க. வேறு என்ன ஐயா இருக்குது? வேறு டம்ளர் இருக்குது, தட்டு இருக்குது, கிண்ணம் இருக்குது. எல்லாத்துலேயும் 1 தாங்க. டம்ளரு, தட்டு, கிண்ணம், குடம், பெரிய கடையில கொண்டு நிறுத்திருக்கேன். நீங்க பாத்திர கடைக்கு போயிட்டிய திடீர்னு? இல்ல, அந்த கடையில எல்லாமே இருக்கு, அதனாலதான் நான் கேட்கேன். சரி, உங்க டைம் முடிஞ்சிட்டுமா? நன்றி ஐயா. மொத்தம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். 1,00,000 தாண்டி போயிட்டு நினைக்கிறேன். டிவியா ஒரு 5 போடு, மெத்தையா ஒரு 4 போடு, ஆமாம், மின்விசிறியா ஒரு 10 போடு, அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ரைட், ரொம்ப நன்றி. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிட்டு பணம் வரல அண்ணா, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 50,000 போடுறீங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் உங்கள் கையில் கேஷ் வரல, ஏடிஎம்மில். மனசெல்லாம் திக்குங்குது. நான் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்கை போகிறீங்க, அங்கே போய் மேனேஜரை பார்க்குறீங்க, பார்த்து இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் சொல்கிறீங்க. ஐயா அந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்கு என்ன செய்யலாம், அது எப்படி ரெக்கவர் பண்ணலாம், திரும்பி கேஷ் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுமா வராதா, அது எத்தனை நாளில் வரும், அவருக்கு அவகாசம் என்ன, அந்த மாதிரி வேறு எதுவும் நம்பர் எதுவும் சொல்லணுமா, ஏடிஎம் நம்பர் சொல்லணுமா, மிஷின் நம்பர் சொல்லணுமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் முழு விவரத்தை அவர் கேட்காமலே கொடுங்க. உங்களுக்கு 50,000 கிடைக்கா என்னன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாளையங்கோட்டையில் உள்ள தானியங்கி பணம் எடுக்க இயந்திரத்திற்கு 8ஆம் தேதி சென்று பணம் எடுக்க முயற்சித்த பொழுது எனது பணம் எடுக்கும் அட்டை தவறுதலான காரணத்தினால் பணம் வரவில்லை. ஆனால் பணம் எடுத்ததாக திரையில் காண்பிக்கப்பட்டது. எனது மனது உடனே பக்குன்றது. நேரத்தை பார்த்தேன், சரியாக 11 மணி. உடனடியாக எனது 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு பாளையங்கோட்டையில் உள்ள வங்கிக்கு சென்றேன். வங்கி சென்று வங்கியின் மேலாளரை சந்தித்து இது பற்றி கலந்துரையாடினேன். அவர் உடனடியாக ஒரு புகார் மனு எழுதி தரும்படி வேண்டிக் கொண்டார். நான் உடனடியாக ஒரு வெள்ளைத்தாளில் அனுப்புனர் பெறுநர் போட்டு நடந்த விவரங்களை புள்ளி விவரமாக எழுதி அவரிடம் சமர்ப்பித்தேன். அவர் எனது புகார் மனுவை பெற்றுக்கொண்டு வாசித்து பார்த்துவிட்டு, சரி ஐயா, நான் மேல் நடவடிக்கைக்கு பரிந்துரை பண்ணுகிறேன், தாங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இது விஷயமாக பெரிய அலுவலகத்தில் பேசி உங்களது பணம் விரைவில் திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுத்து தருவேன், நீங்கள் நிம்மதியாக வீட்டிற்கு செல்லுங்கள், இது விஷயமாக ஏதாவது வேறு எதுவும் தகவல் கிடைத்தால் தொலைபேசியில் தகவல் சொல்வதாக கூறி என்னை வீட்டுக்கு நன்மதிப்புடன் அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு 1/2 நிமிஷம் இருக்குது. ரைட், சரி, முயற்சித்த வரைக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் நான் நேராக மேனேஜர்கிட்ட போக சொன்னேன், நீங்கள் ஏன்டே இருந்து ஆரம்பிச்சிட்டிய முதல்ல இருந்து. நான் நேராக மேனேஜரை போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன். சரி, நன்றி. ஆமாம், அவன் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கான். என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கான்னா, சோழிங்கநல்லூர் எக்ஸ்டென்ஷன், எஸ்கே அப்பார்ட்மெண்ட்டு, எஸ்கே சூப்பர் மார்க்கெட் நியர் 6th Cross Street, 2nd லேண்ட், சென்ட்ரலா அப்பார்ட்மெண்ட், 12th floor, 3 BHK, 5/11 நம்பர். திரும்பி வேணா ஒரு சொல்கிறேன். சோழிங்கநல்லூர் எக்ஸ்டென்ஷன், எஸ்கே சூப்பர் மார்க்கெட் நியர் 6th Cross Street, 2nd லேண்ட், சென்ட்ரலா அப்பார்ட்மெண்ட்டு, 12th floor, 3 BHK, 5/11 நம்பர். இதை ஒரு ஆட்டோக்காரன்ட்ட சொல்லி நீங்கள் வீடு போய் சேருதீங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா உனக்கு கல்யாணம் அல்லது சடங்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோ, நிறைய மேக்கப் ஐட்டம்லாம் வாங்க வேண்டியிருக்கு.
ஷாம்பு, அந்த க்ரீமு, அந்த ஐப்ரோ, அது பென்சில், அப்புறம் டோலாக்கு, இப்போ ஏகப்பட்ட கவரிங்கில் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. சரியா? உன்னோட எஸ்டிமேட் வந்து ஒரு 25,000 ரூபா. நீ கடையில் போய் சாமான் வாங்கி கேட்டு வாங்கணும். ஐயா அந்த ரிங் எடுத்தாங்க, ஐயா அந்த என்ன சொல்லுவோம், தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவேன், ரோஸ் பவுடர் கொடுங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்டு நீங்கள் வாங்குதீங்க. 2 நிமிஷத்தில் 25,000 ரூபாய்க்கு வாங்கிடணும். சரியா? ஆமாம், எங்ககிட்ட பேசக்கூடாது, கடைக்காரங்கிட்ட பேசணும். சரியாம்மா? ரைட்டு, என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். நான் என்னுடைய சடங்கு விழாவிற்கு எல்லா விதமான பொருட்களையும் வாங்க வந்துள்ளேன். முதலில் நான் கம்மலை எடுத்தேன். அந்த ஐயா, நீங்கள் கம்மல் வைத்தீர்களா? எல்லாமே எங்களுக்கு கவரிங்காகவே வேணும். இருக்குதம்மா, தரேன். 2 ஜோடி தந்துடுங்க. சரிம்மா. மூக்குத்தி 2 தாங்க. வெள்ளி கொலுசு 2, அப்புறம் தங்க கொலுசு 2, அப்புறம் 2 உதட்டு சாயம் தாங்க. முகப்பூச்சி 2 தாங்க. அது பான்ஸில் 2 தந்துடுங்க. வளையல், தங்க வளையல் நிறைய தாங்க. செட்டு வளையலும் தந்துடுங்க. நம்ம தமிழ் படுத்தப்படுவதற்கு எத்தனையோ சொற்கள் காத்திருக்கு. நம்ம தமிழ் அறிஞர்கள் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு எப்படி கம்ப்யூட்டருங்கிறத கணினின்னு மிக எளிதாக மொழிபெயர்த்தமோ அதே மாதிரி எல்லா கலை சொற்களும் ஏற்கனவே அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. நாமளும் இந்த மாதிரி நல்ல தமிழ் ஆர்வலர்கள் எப்போதுமே கலை சொற்கள் உருவாக்கத்தில் அது வந்து ரொம்ப எளிதாக மக்கள்கிட்ட புழக்கத்துக்கு வரணும். அந்த மாதிரி கலை சொற்கள் வேணும். ரொம்ப கரடு முரடாக இருக்கக்கூடாது. அதுக்கு சின்ன உதாரணம் தான் நான் சொன்னது. கம்ப்யூட்டருக்கு தமிழ் படுத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. கணினின்னு இந்த 3 எழுத்துல அழகாக ஒரு கணினின்னு சொல்லி இப்போ எல்லா இடத்துலையும் கணினி பயன்பாடு, கணினி வழியாக பதிவேற்றோம், எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கணினின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நல்ல கலை சொற்கள் உருவாகணும். நிறைவான போட்டியாளர் நாம் கூப்பிடுறோம். சார், நீங்கள் ஒரு தமிழ் ஆஃபீஸர் சார். ஆமாம் சார், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரே டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த ஷாப்லலாம் ஒரே இங்கிலீஷில் போர்டு எழுதி வச்சுருக்குறாங்க. வார்த்தைகளும் இங்கிலீஷில் தான் இருக்குது, லெட்டர்ஸும் இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்குது. அதனால் ஒரு பெரிய மெர்ச்சன்ட்டு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறீங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு ஜுவல்லர் ஷாப் இருக்குது, ஒரு ரெடிமேட் ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சினிமா தேட்டர் 5 ஸ்க்ரீனில் இருக்குது. ஆமாம், சரி 4 ஸ்க்ரீன் வச்சுக்கிடுவோம். 4 ஸ்க்ரீனில் இருக்குது. இதெல்லாம் இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே. நீங்கள் எல்லாத்துட்டையும் போய் ஒவ்வொரு நேம் போர்டையும் பார்க்குறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து இதுக்கு தமிழில் மாற்றுங்க, இதுக்கு என்னென்ன ரேஷியோலாம் உண்டு, இது ஜிஓ இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு விலைக்கு ஒரு 5 பேர் போட மாற்றுங்க. ஒரு 5 பேர் போட மாற்றணும். இந்த ஊரில் நம்ம ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம எல்லா பேர்களும் தமிழில் இருக்கணும்னு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் அந்த அரசாணையை மீறி எல்லாமே ஆங்கிலத்தில் வச்சுருக்கீங்க. உங்கள் நகைக்கடையோட பேரை தமிழ்படுத்தணும். அதை முதல்ல நீங்கள் செய்யணும். நீங்கள் வந்து நாளைக்குள்ளே தமிழ்படுத்தலைன்னா நான் உங்களுக்கு விதிமீறல் கடிதத்தை கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் உடனடியாக தமிழ்படுத்தணும். தமிழ்படுத்துவீங்களா? படுத்துங்க ஐயா, சீக்கிரமே படுத்துக்கிறேன் கண்டிப்பாக. நான் அப்படியே மெதுவாக போய் அந்த துணிக்கடையில் நிற்கிறேன். ஐயா, நம்ம ஒரு அரசாணை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் தங்களுடைய கடையின் பெயரை வந்து தமிழ்படுத்தணும். ஆனால் நீங்கள் வந்து தமிழ்படுத்தாமல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தி வச்சுருக்கீங்க. அதனால் உடனடியாக உங்களுடைய கடையிலோட பெயரை தமிழ்படுத்தணும். சீக்கிரமே தமிழ்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் விதிமீறல் கடிதத்தை உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி எங்களை கண்டிப்பாக நான் தமிழ்படுத்திடுவேன். 2 கடை முடிந்தது. 3வது திரையரங்கு நுழைகிறேன். ஐயா, இந்த மாதிரி திரையரங்குகள் பேரும் தமிழ் திரைப்படங்கள் பேரும் தமிழ்படுத்தணும்னு சொல்லி அரசாணை இருக்குது. அதை மீறி நீங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்திட்டு வரீங்க. அதை நீங்கள் எப்படியாவது தமிழ்படுத்தணும். அப்படி தமிழ்படுத்தலைன்னா விதிமீறல் கடிதத்தை கொடுத்து உங்களுக்கு விதிமீறல் கடிதத்தை கொடுத்துருவோம். வெகு விரைவாக நீங்கள் அதை தமிழ்படுத்தணும். எல்லாத்துட்டையும் நோட்டீஸ் தானே, யார்ட்டையாவது ஃபைன் அடிக்க மாட்டீங்களா? முதல்ல வந்து
அந்த விதிமீறல் கடிதத்தை கொடுத்த பிறகு அதற்கான தொகையை வந்து 3 நிறுவனத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் 3 நிறுவனத்தில் அறிவுரை கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஆமாம், கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், நம்ம நிகழ்ச்சியை வேறு யாருக்காவது ஆர்வம் இருக்கா? அந்த முகவரி அவால்கிட்ட கேட்டுருவோம். சோழிங்கநல்லூர் எக்ஸ்டென்ஷன் எஸ்கே அப்பார்ட்மெண்ட், எஸ்கே சூப்பர் மார்க்கெட்டு நியரில் 6th கிராஸ் ஸ்ட்ரீட்டு 2nd லேன் சிண்ட்ரலா அப்பார்ட்மெண்ட்டு 12th ஃப்ளோரில் 3 BHK நம்பர் 5/11. இதை நீங்கள் ஆட்டோக்கார்ட்ட எப்படியாவது கேட்டு அந்த வீட்டுக்கு போய் சேருங்க. தட்டினா ஆட்டோ வரும். ஆமாம், அந்த கை தட்டுன்னு பார்த்தா 3 சக்கர வாகனம். ஐயா அண்ணாச்சி நிப்பாட்டுங்க. எங்கேயா போகணும்? ஐயா எங்கள் அண்ணாச்சி வீட்டுக்கு போகணும். அண்ணாச்சி வீட்டுக்கு போகும். எந்த ஊரில் இருக்குது? சென்னைப்பட்டினத்தில் தான் இருக்குது. ஐயா சென்னைப்பட்டினத்தில் நானும் இருக்கிறேன். சென்னைப்பட்டினத்தில் எந்த பகுதிக்கு நீங்கள் போகணும்? ஐயா ஏதோ ஒரு அட்டை தந்தாங்க ஐயா, அந்த அட்டையை நான் எங்கேயோ தொலைச்சி வச்சுட்டேன். ஐயா அட்டை உங்கள்கிட்ட இருந்தால் அது ஆங்கிலத்தில் இருக்குது, எனக்கு தமிழாக்கம் பண்ண தெரியல, நீங்கள் என்ன பண்ணுவீங்களான்னு கேட்பான்னு பார்த்தேன். ஐயா எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஐயா. அப்படின்னா ஒரு ஹிந்திக்கார் பக்கத்தில் இருக்கார், அவர் வேணால் ஆங்கிலம் படிச்சுட்டு வந்திருப்பாரான்னு பார்ப்போமா? சரி பார்ப்போமே. அப்போனா அந்த அட்டையை கொடுத்தா நான் தமிழாக்கம் பண்ணி வேணால் சொல்லுவேன்னு. ஐயா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளா, நீங்கள் வேணால் சொல்லுங்கள் ஐயா, இது தமிழாக்கம் பண்ணி சொல்லுங்களேன். அவர் எங்கேயோ இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க, எனக்கும் தெரியாது. நான் ஒரு கிராமத்தான், நான் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். அந்த கிராமத்தில் வந்து படித்தது எனக்கு இது ஆங்கிலமே படிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன அந்த மாதிரி ஆங்கிலமே தெரியாத அளவில் பிறமொழி தெரியாத அளவில் என்ன ஆக்கி வச்சுட்டாங்களே ஐயா. நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் அந்த அட்டையை கொடுத்தீங்கன்னா நான் அதை வேணால் தமிழாக்கம் பண்ணி சொல்லலாமா? ஞாபகப்படுத்தி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே வரலையே ஐயா. சோழிங்கநல்லூர் விரிவாக்கமாம். அதாவது இன்னொன்று என்னவோ ஒன்று எழுதியிருக்காங்க. அதாவது இனிப்பு காரத்துக்கு வரும் பாருங்க முதல் எழுத்து, அந்த ஆமாம் அது வந்து பெரிய கடை வந்து அது பக்கத்தில், பெரிய கடை பக்கத்தில் 6வது குறுக்கு சந்து, அதாவது 2வது வரிசை. நான் கண்டுபிடிச்சேன் 2வது வரிசை. ஏதோ ஒரு கெட்டடம்னு எழுதியிருக்கு. அது நேமாக ஏதோ ஒரு குரங்கு பேர் மாதிரி தெரியுது, கெட்டடம் தெரியுது. 12வது மாடி. ஐயா ஆட்டோலாம் அங்கே 3 சக்கர வாகனம்லாம் மேலே வராது ஐயா. ஆனால் பரவாயில்லையா, என்னை வாசல்லே இறக்கி விட்டுருங்க. எங்கள் பக்கத்தில் வாசலில் கொண்டு விட்டுருங்க. ஆனால் அந்த வீட்டில் என்னது, ஆமாம் 3 படுக்கை, ஒரு பட்டாசாலை, ஒரு சமையலறை இருக்கு ஐயா. பாத்திரம் கழுவுற இடம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு ஐயா. ஐயா உள்ளே என்ன இருந்தால் எனக்கு என்னையா, நான் உங்களை வாசலில் கொண்டு இறக்கி விட்டுருந்தேன், நீங்கள் நடந்து தான் போகணும் ஐயா. வாய்ப்பு இருந்தால் என்ன அதை லிஃப்ட் சக்கரை நாற்காலி உண்டு இல்லையா, அதிலே என்னை உட்கார வச்சு என்னை மின் தூக்கியில் உட்கார வச்சுட்டேன்னா நான் நேராக போய் 12வது மாடிக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே போகும்போது கொஞ்சம் சுவிட்சை கரெக்டாக அப்படின்னு போடுங்க ஐயா. உங்கள் டைம் அப்போவே முடிஞ்சு போச்சு சாமி, உங்கள் டைம் நேற்றே முடிஞ்சிட்டு. நன்றி நன்றி நன்றி. இது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் மாபெரும் இலக்கிய திருவிழா 17/1/2025 சனிக்கிழமை நெல்லை சங்கீத சபாவில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நிகழ்வு இனிதே தொடங்க இருக்கின்றது. இன்றைய நிகழ்வில் தலைமை வகித்து பல்வேறு பரிசுகளை வழங்கி விருதுகளை வழங்கி சிறப்பாக இருக்கின்ற திருமிகு ரமணி அவர்கள், லயன் பஸ் உரிமையாளர் அவர்களை விழா மேடைக்கு வருக என உங்களது பலத்த கரகோஷத்தோடு அன்போடு விழா மேடைக்கு அழைக்கின்றோம். பரணி பாயும் தரணியில் இது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை வகிக்கின்ற திருமிகு ரமணி அவர்கள் உங்களது பலத்த கரகோசைக்கிடையே விழா மேடைக்கு வருகிறார்கள். வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து சங்கீத சபாவினுடைய தலைவராகவும் மூத்த வழக்கறிஞராகவும் இருந்து மிக சிறப்பாக செயல்படுகின்ற அன்புக்குரிய திருமிகு ஆறுமுகம் ஐயா அவர்களை பலத்த கரகோஷத்தோடு விழா மேடைக்கு வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இது தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வில் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் நெல்லை சங்கீத சபாவினுடைய தலைவர் திருமிகு ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருத்துவர் திருமிகு பரமசிவம் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு சிறப்பிப்பதற்காக தலவாய் திருமலை எப்பன் நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமிகு பாப்பையா ஐயா அவர்களை அன்போடு விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நற்றமிழ் மேதை நசீர் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்.
இன்றைய தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வில் அருமையான விருதுகளை பெற்று சிறப்பிக்க இருக்கக்கூடிய விருதாளர்கள் ஒவ்வொருவரையும் விழா மேடைக்கு அழைப்பதிலே பெருமிதம் கொள்கின்றோம். திருமிகு புத்தநேரி செல்லப்பா ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். திருமதி சாந்தி பிரபு அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கடையம் திருவள்ளூர் கழகம் அமைப்பு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை அன்போடு விழா மேடைக்கு தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு அகிலன் முத்துக்குமார் அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். நெல்லை குரலோன் அவர்களை அன்போடு விழா மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி திரிபுர சுந்தரி அம்மா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். திரு தில்லை சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு விழா மேடைக்கு அழைக்கின்றோம். திருமிகு புலவர் கந்தகுமார் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு உங்களது பலத்த கரகோஷத்தோடு அழைக்கின்றோம். கலந்து கொண்டிருக்கின்ற புதுகை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திருமிகு கவிஞர் பே ராஜேந்திரன் ஐயா அவர்களை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எந்த ஒரு செயலும் மங்களகரமாக தொடங்குவதில் தான் மகிழ்ச்சியை தரும். அந்த வகையிலே பொதிகை இந்த நகரிலே தரணி பாய்கின்ற தாமிரபரணியினுடைய பெயரை கொண்டிருக்கின்ற தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வில் அருமையான திருவிளக்கை ஏற்றி நிகழ்வினை தொடங்கி வைக்க வருகிறார்கள் திருமிகு ரமணி ஐயா அவர்கள், திருமிகு மூத்த வழக்கறிஞர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், மருத்துவர் பரமசிவம் ஐயா அவர்கள், அம்பை தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் ஐயப்பன் ஐயா அவர்கள், கடையம் திருவள்ளுவர் கழகத்தினுடைய சேதுராமலிங்க பிள்ளை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் திருவிளக்கினை ஏற்றி பரணி வாயும் நெல்லை சேனையினுடைய தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தினுடைய 17ஆம் ஆண்டு நிகழ்வினை இனிதாக தொடங்கி வைக்கின்றார்கள். தமிழால் பெருமை கொண்டது உலகம், தமிழ்நாடு என்னும் பெயரால் கொண்டது நாம். ஆம், தமிழ்தாய் வாழ்த்தோடு நிகழ்வினை மிக அழகாக தொடங்கினோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக திருமிகு இசக்கிராஜா ஐயா அவர்களை தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் 2010 தமிழ்கடல் கண்ணன் அவர்கள் மற்றும் தலவாய் ராமசாமி ஐயா அவர்களால் திருவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வு தொடர்ந்து 17வது ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த ஆண்டு விழாவை ஜனவரி 17 கொண்டாடுவதில் எம் நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் முறைப்படி வரவேற்பதற்காக வருகிறார் தமிழக அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் சிவ செல்வ மாரிமுத்து அவர்கள் வரவேற்புரையாற்ற வருகிறார்கள். பொதிகையிலே பிறந்து புவனம் முழுக்க புகழ் மனம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு மட்டுமல்ல கண்ணில் காணாத உயிர்களுக்கு கூட தாயாக இருக்கக்கூடிய அன்னை தாமிரபரணியை வணங்கி, தாமிரபரணியின் பெயரில் இதோ நல்லதொரு இலக்கிய மாமன்றம் 16 ஆண்டுகளை நிறைவு செய்து இதோ 17வது ஆண்டிலே தடம் பதித்திருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மாபெரும் இலக்கிய திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே விருதுகள் வழங்கி சிறப்புரை நிகழ்த்த இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்குரைஞர் வி ஆறுமுகம் தலைவர் நெல்லை சங்கீத சபா ஐயா அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே மங்கள விளக்கேற்றி வைத்து நல்லதொரு ஆரம்பம் செய்து வைத்திருக்கக்கூடிய குரல் இசை நிகழ்த்திய மரியாதைக்குரிய மீனாட்சிநாதன், மரியாதைக்குரிய திரு ஞானசேகர், மரியாதைக்குரிய திரு சம்சுதீன், மரியாதைக்குரிய திரு சுப்பையா, மரியாதைக்குரிய இசைக்கு ராஜா மற்றும் மாமன்ற அன்பர்கள் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறோம். இவ்வளவு நேரம் நடைபெற்ற கவிதை போட்டியை ஒருங்கிணைப்பு செய்த கவிஞர் சேசா பிரபு அவர்களையும், சிறந்த 3 கவிதைகளை தேர்ந்தெடுக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின்
தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற கவிஞர் ந. ஜெயபாலன் அவர்களையும், அடுத்து விருதுகள் பெறப்போகிற சக்தி வேலாயுதம் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து திருக்குறள் மணி தெய்வ திரு ஆக்க நவநீத கிருஷ்ணனார் அவர்கள் நினைவை போற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த பரிசினை வழங்கி சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு வி. பாப்பையா அவர்களையும், நன்றியுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கு. முத்துராஜ் அவர்களையும், அந்த நிகழ்வின் தொகுப்பாளராக நம்முடைய நிகழ்வின் தொகுப்பாளராக இருக்கக்கூடிய செஞ்சொற் சுடர் முனைவர் க. சரவணகுமார் அண்ணன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இவ்வளவு நேரம் நடைபெற்ற நல்ல தமிழில் நின்று பேசு என்ற நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தி தந்த மரியாதைக்குரிய நான் உங்கள் பாப்பாக்குடி இரா செல்வமணி என்ற அற்புதமான ஒரு சொல்லுக்கு சொந்தக்காரர் அன்பு அண்ணன் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த விழாவில் விருது வழங்கி சிறப்பு செய்ய இருக்கக்கூடிய, வரவேற்புரை நல்கக்கூடிய ஆன்மீக செம்மல் திரு கு. ஸ்ரீனிவாசன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் மேல திருவேங்கடநாதபுரம் மேனாள் அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறார். இந்த நிகழ்வின் தலைமையேற்று இருக்கக்கூடிய லயன் பஸ் டிரான்ஸ்போர்ட் அவர் அமைப்பை சார்ந்த திரு மு. ரமணி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். முன்னிலையை ஏற்று இருக்கக்கூடிய மருத்துவர் மு. பரமசிவம் அவர்களையும், திரு சோனா வெங்கடாச்சலம் அவர்களையும், பொருணை இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்த தலவாய் திருமலையப்பன் ஐயா அவர்களையும், பொதிகை தமிழ் சங்கத்தை சார்ந்த உலக தமிழ் சங்கத்தில் பதிவு செய்து பல்வேறு தமிழ் பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் குழு தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கவிஞர் பேரா ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நற்றமிழ் மேதை திரு மு. நசீர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்விலே விருது பெற வருகை வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று, இந்த நிகழ்வில் தன்னுடைய திருக்கரங்களால் விருதுகள் வழங்கி எல்லா இடத்துலையும் அந்த விருது கொடுக்கக்கூடிய கரங்கள் கொஞ்சம் ரொம்பவே மேன்மையுடையதாக இருக்கும். அதாவது ராமாயணத்தில் ஒரு வரி ஒன்று, நல்ல தங்கம் தொட்ட கையால் தொட்டாலே தங்கம் பெருகும்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏற்ப நம்முடைய நெல்லை சங்கீத சபாவின் தலைவர் அவர்கள் ரொம்ப நிறைஞ்ச மனசுக்கு சொந்தக்காரர். நிறைய இடத்துல ஒரு 2-3 தடவை நான் அவரை பார்த்துருக்கேன். யாராவது கையெழுத்து வாங்க போனால் அவர்கிட்ட காசை வாங்கிட்டு கையெழுத்து போடக்கூடிய அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவருக்கு காசை கொடுத்து கையெழுத்தும் போடக்கூடிய நற்றமிழ் மேலே உண்மையிலே நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை வருக, திரு மூத்த வழக்கறிஞர் திரு வி. ஆறுமுகம் ஐயா அவர்களை வருக வருகிற அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினம் திருக்குறள் மணி வித்வான் திரு ஆக்க நவநீத கிருஷ்ணனார் விருது பெறக்கூடிய கடையம் திருவள்ளுவர் கழகத்தை சேர்ந்த அத்துணை பேரையும் அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தென்றல் அடிகள் ஆமோ சுந்தர விநாயகனார் விருது பெறக்கூடிய மரியாதைக்குரிய வள்ளல் புத்தநேரி கோ. செல்லப்பா ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் கடல் ஐயா நெல்லை கண்ணன் விருது பெற இருக்கக்கூடிய கவிஞர் திருமதி சாந்தி பிரபு அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். புலவர் புதுமை பித்தன் விருது பெற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நெல்லை குரலோன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நற்குண நம்பி தலவாய் ராமசாமி ஐயா பொருணை விருது பெற இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் திரு ம. அகிலன் முத்துக்குமார் அவர்களை மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தினுடைய நூலகர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் இன்றைய தினம் சொல்லரசி விருது பெற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மதிப்புறு முனைவர் திருமதி பு. திரிபுர சுந்தரி ஆசிரியை அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சீர்கவி தென்றல் விருது பெற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தில்லை சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தலபுராண வித்தகர் விருது பெற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் புலவர் திரு கந்தகுமார் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த விழாவிலே அத்துணை பேரையும் ஒருங்கிணைத்து நல்லதொரு நிகழ்வாக காலம் முழுக்க நினைத்து மகிழக்கூடிய அற்புத நிகழ்வாக ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர் திரு அருணாச்சல காந்தி ஐயா அவர்களையும், திரு SK சத்யமூர்த்தி ஐயா அவர்களையும், திரு முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் ஐயா அவர்களையும், முன்னாள் காவல்துறை அலுவலர் தலவாய் மாடசாமி அவர்களையும், கவிஞர் கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் ஐயா அவர்களையும், கவிஞர் திருமதி பூங்கோதை கணேசன் அவர்களையும், கவிஞர் மணிமாலா சிவராமன் அவர்களையும், கவிஞர் பேச்சாளர் சொர்ணவல்லி அவர்களையும், கவிஞர் ஆறுமுக நயினார் அவர்களையும், திரு முருகன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மிக குறிப்பாக ஒளி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும், மிக அழகாக நேர்த்தியாக படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புகைப்பட கலைஞர் அவர்களையும், சண்முகம் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்.
இந்த அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய பெயர் விடுபட்ட, பெயர் சொல்ல மறந்த அத்துணை பேரையும் இருகரம் கூப்பி தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வரவேற்பு நிகழ்த்திய அன்பு தம்பி சிவசெல்வ மாரிமுத்தவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். விழா மேடையிலே அமர்ந்திருந்தாலும் கீழே அமர்ந்திருக்கின்ற அத்துணை தமிழ் சான்றோர்களையும் தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய பிரதிநிதிகளையும் தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என உங்கள் அத்துணை பேரை வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து 1919ஆம் ஆண்டு ஒரு பேருந்து நிறுவனத்தை தொடங்கி நடத்துவது என்பது அத்துணை எளிதல்ல. ஆம், ஒரு வருடம் ஓட்டுவது என்பதே மிக சிரமமானது. 3 தலைமுறைகளாக ஒரு பேருந்து நிறுவனத்தை மிக வெற்றிகரமாக மக்களுடைய நல் ஆதரவோடு நடத்தி கொண்டிருப்பது என்பது இவர்களுக்கே சாத்தியம். ஆம், பன்முகத்தன்மையும் ஆளுமையும் கொண்டிருந்த லயன் பஸ் கம்பெனியினுடைய உரிமையாளரான திருமிகு சோமசுந்தரம் பிள்ளை அவர்களுடைய பேரனும் அருமையானதொரு தமிழ் சமூகத்தில் ஆன்மீகத்திலே தன்னை அர்ப்பணித்து சேவையாற்றிய பொன்னம்மாள் முத்துவேல் தம்பதியினுடைய இளைய மகனுமாகிய சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் பட்டம் பெற்று ரோட்டரி மெக்கானிசம் சமூக அமைப்புகளின் இதழ்களின் ஆசிரியராக இருந்து வருகிறார். அது மட்டுமா, தமிழ்நாடு அரசினுடைய பெருமாள்புரம் சித்தி விநாயகர் திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருந்து சுமார் 1 கோடி மதிப்பிலான புனரமைப்பு பணிகளை செய்து கும்பாபிஷேக நிகழ்வுகளை செய்து மாபெரும் வெற்றி பெற்று கண்டிருக்கின்ற அந்த மாமனிதர் தமிழ் முழக்க பேரவையினுடைய பொருளாளராக 80 ஆண்டுகளாக இருந்து வருகிறார். சங்கீத சபாவினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் என பல்வேறு பாரம்பரிய பொறுப்போடு இருந்து சிறப்பு செய்து வருகின்ற லயன் பஸ் கம்பெனியுடைய உரிமையாளர் திருமிகு ரமணி ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். வருக, தங்களது உரையை தருக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுவது அப்படி என்று சொன்னால் அதுக்கு பொருள் வேண்டும். அந்த பொருள் பணம், அது நம்மகிட்ட இருக்கலாம், இல்லை யாராவது பணம் படைத்தவர்கள் நிறுவனங்கள் நமக்கு கொடுக்கலாம். அதை வச்சு நம்ம நல்ல தொழில் பண்ண முடியும். ஒரு சமூக சேவை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பணத்தை விட மனசு வேணும். அந்த மனம் நம்மகிட்ட இருக்கணும். இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய மனம் படைத்தவர்கள் நமக்கு துணை இருந்தால் நம்ம சேவைகளை செய்ய முடியும். ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகுந்த ஆற்றல் தேவை. அது என்ன மாதிரி ஆற்றல்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆற்றல் நம்மகிட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு ஒரு பின்பலமாக ஆற்றல் மிக்கவர்கள் இருந்தால் நம்ம அரசியலில் ஜெயிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு துறையிலும் நமக்கு ஒரு உதவி, ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது செய்ய முடியும். அதனால் இந்த ஒரு தமிழ் மொழி கற்பது, தமிழ் வளர்ப்பது, தமிழை காப்பது அப்படிங்கிறதுக்கு நமக்கு சுய புத்தி வேண்டும். அதை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த அறிவு, அந்த ஞானம் நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவும் ஞானமும் மிக்க சான்றோர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் அத்தனை பேர் இருக்கின்ற இந்த அவையிலே என்னையும் மதித்து அரங்கத்தில் ஒரு தலைவராக என்னை அமர வைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு இலக்கிய கூட்டம் அப்படிங்கிறது நான் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கூட்டங்களுக்கு நான் வரணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தி அழைத்து வந்து கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்கிற உணர்த்துகின்ற என்னுடைய அருமை தோழர் நசீர் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இப்படிப்பட்ட அமைப்புகள் நடத்துவதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நானும் சில அமைப்புகளில் இருக்கிறதுனால தெரிகிறது. இவ்வளோ பெரிய ஒரு சங்கீத சபா, 80 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு சங்கீத சபாவை கட்டி காத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஆறுமுகம் சார் அவர்களை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை கட்டுக்கோப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இதுபோல திருநெல்வேலியிலும் சுற்றுப்புறங்களிலும் பல்வேறு இலக்கிய மன்றங்கள், அதை சார்ந்தவர்களுக்கு எல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்திலே இந்த தாமிரபரணி இலக்கிய மன்றம் 16 ஆண்டுகளை கடந்து 17ஆவது ஆண்டு வெற்றிகரமாக தூக்குகிறார்கள் என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதை செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற ஐயா பாமணி அவர்கள், அவருடைய அன்புக்கு கட்டளைப்பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு உதவி இயக்குநராக, ஒரு குறும்பட இயக்குநராக, ஒரு பேச்சாளராக, ஒரு பட்டிமன்ற நடுவராக கிட்டத்தட்ட 2000 நிகழ்ச்சிகள் நடத்தி பல்வேறு புத்தகங்கள் எழுதி இன்றைக்கு தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தமிழ்ச்செம்மல் விருதும் பெற்று இப்பொழுது கடந்த வாரம் தமிழக அரசின் சார்பாக
இந்த தாமிரபரணி இலக்கிய மாமன்றத்திற்கு சிறந்த மன்றம் என்ற திருமதி பர்வீனா சுல்தான் அவர்களிடமிருந்து விருதும் பெற்று வந்திருக்கின்ற ஐயா பாமணி அவருடைய தமிழ் சேவை உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை சான்றோர்களும் பெரியவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி, இங்கே இருக்கின்ற இளைய தலைமுறை இந்த சான்றோர்களுடைய பெரியவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பெற்று இந்த தமிழ் மொழியை உலகமெங்கும் 8.5 கோடிக்கு மேல் பேசக்கூடிய இந்த தமிழ் மொழியை, செம்மொழியை வளர்க்க வேண்டும், கட்டி காக்க வேண்டும். அதையெல்லாம் இந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும், சான்றோர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, ஆக்கா திருக்குறள் மணி ஐயா ஆக்கா நவநீத கிருஷ்ணன் அவர்களுடைய பெயரால் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி, பேச்சு போட்டி எல்லாம் நடத்தி பரிசு வழங்கி வருகிறது நம்முடைய தாமிரபரணி இலக்கிய மாமன்றம். முதல் பரிசு பெறுகிறார் குமரகுரூர் பள்ளி மாணவி நம்பு நாயகி 5ஆம் வகுப்பு. அன்போடு அழைக்கின்றோம். நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இசக்கி தருண் அவர்கள். ஜெய் அகதீஸ்வரர் மகாத்மா காந்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சுத்தமல்லி மாணவன் ஜெய் அகதீஸ்வரன். சின்மியா வித்யாலயா பாளையங்கோட்டை பள்ளி மாணவி சி ஹர்ஷினி. தட்டு அந்த பெரிய பேக்கில் இருக்கும். செல்வி ஹர்ஷினி, சின்மியா வித்யாலயா. சுபிக்ஷா சக்தி கைலாஸ் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப்பள்ளி மாணவன் சக்தி கைலாஸ் அவர்கள். நல்ல சிவன் அவர்கள். ஜாஸ் ஹரிணி அவர்கள். ஜாஸ் ஹரிணி லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இஷாந்த் வந்திருக்காப்லையா? இஷாந்த் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப்பள்ளி மாணவன் மனோ வசீகரன் பரிசு பெறுகின்றான். உங்களது உற்சாகம் அவனை இன்னும் மேம்படுத்தும். இளம் வயதிலே மேடை கண்ட அந்த சிறுவனை ஒரு பலத்த கரகோஷத்தோடு வாழ்த்துவோம். மனோ வசீகரன். ஜவஹர் மேல்நிலைப்பள்ளி செல்வன் முத்துச்செல்வன். தானுகிருஷ்ணன் செல்வன் தானுகிருஷ்ணன். தானுகிருஷ்ணன் வந்திருக்காங்களா? தானுகிருஷ்ணன் சரி வரட்டும்னா அந்த பள்ளி மித்ரா. மித்ரா வந்திருக்காங்களா? மித்ரா. வேலன். வேலன் முருகலட்சுமி அரசு உயர்நிலைப்பள்ளி பல்லமடை. நீங்கள் தான் வாங்க. பிரியா. அனிஷா 12ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி மானூர். வந்தானா வந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஐயா ஒரு இப்போ சிறப்பு இதை உள்ள வச்சுருங்க. வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244